கீழ்காண்பவற்றை சரியாக பொருத்துக. ஏ. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி. பி. ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல். சி. வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம். டி. சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம். 1. 18 மற்றும் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். 2. ஆதரவற்ற, கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். 3. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். 4. 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். சரியான விடை சி. ஏ 3, பி 4, சி 2, டி 1. 2024 முதல் 2025 வரை ஆம் ஆண்டின் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி பின்வருவனவற்றை உற்பத்தி திறனின் அடிப்படையில் ஏறுவரிசையில் வரிசைப்படுத்தவும். 1. நெல் உற்பத்தி திறன். 2. மக்காச்சோள உற்பத்தி திறன். 3. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன். சரியான விடை ஏ 1, 2, 3. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் டிஎன்ஏஜேஎஸ்ஆர்பி பற்றிய தவறான கூற்றைக் கண்டறியவும். இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளித்தது. 2. இத்திட்டம் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் 60-40 என்ற விகிதத்தில் வழங்கப்படுகிறது. 3. இது தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. 4. இத்திட்டம் எஸ்டிஜி 9 இன் இலக்கை அடைவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. சரியான விடை சி 2 மற்றும் 4 மட்டும். கூற்று ஏ 1892 இல் ட்ரெமனியர் அறிக்கை அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிப்பதற்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு புறம்போக்கு நிலத்தை ஒதுக்குவதற்கும் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் செங்கல்பட்டில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியை மேம்படுத்துவதற்காக பஞ்சமி நிலத்தில் தொண்டுள்ளம் கொண்ட தனிநபர்களால் பஞ்சமர் பள்ளிகள் நடத்தப்பட்டன. சரியான விடை ஏ சரியானது. தவறானது. தவறாக பொருந்தியுள்ள இணைகளைக் கண்டறியவும். 1. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் ஜனவரி 16, 2014 முதல் நடைமுறைக்கு வந்தது. 2. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004. 3. இந்திய தேர்தல் ஆணையம் பிரிவு 324. 4. இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் 1960. சரியான விடை பி 2 மற்றும் 4. சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா, சூர்யா கர் மாஃப்ட் பிஜ்லி யோஜனா என்பதன் நோக்கம். சரியான விடை ஏ வீட்டுக்கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. கூற்று ஏ 1793 இல் காரன்வாலிஸ் பிரபு நிரந்தர செட்டில்மெண்டில் நுழைந்தபோது கிழக்கிந்திய கம்பெனியால் ஜமீன்தாரி முறை உருவாக்கப்பட்டது. காரணம் இந்த தீர்வின் கீழ் நிலப்பிரபுக்கள் பெரிய நிலப்பரப்புகளின் முழு சொத்துக்களாக அறிவிக்கப்பட்டனர். சரியான விடை டி ஏ மற்றும் இரண்டும் சரி மற்றும் என்பது விற்கு சரியான விளக்கம். கூற்று இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான
பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்புக் கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. காரணம் ஆர். இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு. சரியான விடை பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏ விற்கு சரியான விளக்கம். தமிழ்நாட்டின் பின்வரும் நிதியமைச்சர்களை பட்ஜெட் ஆண்டின்படி காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும். 1. திரு பன்னீர்செல்வம். 2. டாக்டர் நெடுஞ்செழியன். 3. திரு பழனிவேல் தியாகராஜன். 4. திரு தங்கம் தென்னரசு. சரியான விடை சி. 2, 1, 3, 4. கூற்று ஏ. 1966 முதல் 69 வரை திட்டக் காலம் ஆண்டுத் திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. காரணம் ஆர். ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். சரியான விடை சி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏ விற்கு சரியான விளக்கம்.